ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரிப்பீட்டட் சேம் கஸ்டமர் வந்து உங்கள் தங்கச்சி பொண்ணுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு மொத்தமாக இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு 5 ஆர்டர்ஸ் வந்துடுச்சு. எனக்கு ரியலாகவே ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. நான் எப்படி முடிச்சு கொடுக்குவேன் இந்த 5 ஆர்டர்ஸுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மடன்னு எல்லா கேக்கும் ஒரு பேக் பண்ணிக்கினேன். எனக்கா ஃபஸ்ட்டு நம்ம பேக் பண்ணி வச்சுக்கினா நம்மளுக்கு ஈஸியாகிடும் செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டால் கேக் செஞ்சுக்கினேன். ஏன்னா கொஞ்சம் அதுதான் சீக்கிரம் முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு டால் கேக் வந்து மடமடன்னு ரெடி பண்ணி மடமடை முடிச்சிருந்தேன். ஏன்னு சொன்னாக்கா இது எனக்கு ஈவினிங் 6 o'clock டெலிவரி இருந்துச்சு. அதனால ஃபஸ்ட்டு இது முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த கேக் பண்ணேன். இந்த கேக்கில் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து என்ன ஆயிடுச்சுனாக்கா இது 4 ஃப்ளேவர் பண்ணுறதுனால கொஞ்சம் எனக்கு வந்து இதில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனாலும் இதையும் மடமடன்னு முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் இவங்க சொன்னாங்க இந்த பாஸ்கெட் மாதிரி எனக்கு டிசைன் கேக் வேணும்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இதுவும் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே கேக் ரெடி பண்ணி வச்சுக்கிறதுனால எனக்கு வந்து அவ்வளோ டென்ஷன் ஆகலை. ஏன்னா இவங்க ஆர்டர்ஸ் வந்தோடனே என்ன பண்ணேன்னா ஒரேடியாக வந்து எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டேன். அதில் பாருங்கள் சென்டரில் வந்து கரண்ட் வேறு போயிடுச்சா. அது என்ன பண்ணேன், இப்போ கரண்ட்டுக்கோசரம் நம்ம வெயிட் பண்ண முடியாதுன்னு மடன்னு என்ன பண்ணேன், ஒரு குக்கரில் வந்து இந்த ஆக்சுவலாக ஸ்பெஷலாக இந்த கேக்கு நான் குக்கரில் ஃபஸ்ட்டு பேக் பண்ணி எடுத்துக்கினேன். ஏன்னா கரண்ட் வர மட்டும் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கரண்ட் வந்துச்சுங்க. மடன்னு சொல்லிட்டு விப்பிங் க்ரீமை பண்ணிவிட்டு அதெல்லாம் ஃப்ளேவர் ஆட் பண்ணி மடன்னு டிசைன் பண்ணேன். அந்த ஃப்ரூட் எல்லாம் எங்கள் பையன் கட் பண்ணி கொடுத்தா. எல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி டிசைன் பண்ணேன் பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு இந்த பாப்பாவுக்கு ஏதோ குட்டி பாப்பாவுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி கேக் வேணும். இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிச்சு. இது எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே தெரில. இது வந்து மடமடன்னு முடிச்சா. அந்த குழந்தை வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. வந்து சொன்னா ஆண்டி எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த குழந்தையோட நல்லா பேசினேன். அதுக்கு சரி இந்த ஆக்சுவலாக இந்த கேக்கு நான் வந்து காசே வாங்கலை. ரியலாகவே இந்த கேக்கு காசே வாங்கினேன், அந்த டால் கேக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கேக்கு ஈஸியாக முடிச்சுட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கினேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஃப்ளேவர்ஸு பாருங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கினேன். ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கினேன். பாருங்கள் நிறைய வந்து ஃப்ரூட்ஸ் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த டிசைனை பார்த்துட்டு அந்த கஸ்டமர் சொன்னாங்க எனக்கு இதே மாதிரி டிசைன் வேணும், ஆனால் வந்து எனக்கு சாக்லேட்டில் வேணும்னு சொல்லிட்டு சரி மறுபடியும் வந்து சாக்லேட்டில் இதெல்லாம் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா என்கிட்ட எல்லா ஐட்டமும் இருக்கிறதுனால எனக்கு வந்து அவங்க இந்த 5-6 ஆர்டர் எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே தெரில. அப்படி ஐட்டம் இருந்தலைன்னா ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.